ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். உண்மையாவே இது ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா, நம்மளோட தென்றல் வந்து என்னை தொடும் வேற லெவல்ல ஹிட் கொடுத்த ஒரு சீரியல். மறுபடியும் இந்த பேர் வரமாட்டாங்களா? மறுபடியும் இந்த ஜோடிய வந்து ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதா? அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யார் யாரோ வராங்க. இப்ப முடிஞ்ச சீரியலோட ஹீரோ, ஹீரோயின்லாம் கூட ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடுறாங்க. டக்குனு சீரியல் இதுவாயிடுது. ஏன் இவங்க இவ்ளோ பிரேக் குடுக்குறாங்க? கொஞ்சம் பிரேக் எடுத்து வரலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? அப்படின்னு தெரியல. ரொம்ப ஆனா ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வினோத் பாபு வந்து கொஞ்சம் மூவில பிஸியா இருக்காருன்னு நெனைக்கிறேன். மேபி 2 பேரையும் பேர் பண்ணி மறுபடியும் விஜய் டிவில கொண்டு வரதுக்காக தான் இந்த கேப்போ என்னவோ தெரியல. ஆனா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இன்டர்வியூ. அ இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபன்னான ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ. சாமோடு விளையாடு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வந்து நம்ம பவித்ரா ஜனனி அப்புறம் வினோத் பாபு 2 பேரோட அந்த ரியாலிட்டி ஷோ வந்து நம்மளோட மீடியா மேன்ஷன் அவங்களோட அஃபிஷியலான பேஜில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. வேற லெவல் ஃபன்னு. சிரிச்சு 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 வயிறு வலியே வந்துருச்சு. 1/2 அன் ஹவர் அந்த ரியாலிட்டி ஷோ ஓடுது. வினோத் பாபுவும் பவியும் உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு ஃபன்னு. கேட்கவே வேண்டாம், நம்ம வினோத் பாபு இருந்தால் எப்படி ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் பவி கூட சேர்ந்தாங்க அப்படின்னா தாறுமாறா இருக்கு. கண்டிப்பா இந்த ரீல் பேரை வந்து நம்ம எல்லாருமே வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு இன்டர்வியூ வந்து கண்டிப்பா ஒரு என்ஜாய் பண்ற மாரியான ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அந்த ஃபுல் இன்டர்வியூவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் கிடையாது, ரீசென்ட்டா நேத்தைக்கு நினைக்கிறேன், மார்னிங் ஒரு ரியாலிட்டி ஷோ போடுறாங்க இல்லையா? வணக்கம் தமிழான்னு நினைக்கிறேன். அந்த ரியாலிட்டி ஷோல நம்ம பவி தான் வந்திருந்தாங்க. அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஈரமான ரோஜாவை எப்படி வந்து கமிட் ஆனாங்க, அத பத்தியெல்லாம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி மாஸ்டர் டிகிரி பண்ணியிருப்பாங்க ஏதாச்சும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா சிஏ ஸ்டூடண்ட்க்கு நம்ம பவித்ரா நார்மலான ஆளுங்கள விட ரொம்ப கூடுதலான ஒரு பிரைனோட தான் இருப்பாங்க. இந்த சிஏ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே. அந்த இன்டர்வியூல எனக்கு புதுசா தெரிஞ்ச விஷயம் வந்து இதுதான். பவி வந்து சிஏ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. 2 ஷோவும் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபேவரைட் பார்ட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.